வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. அந்த காலத்தில் சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவே இருந்த நடுநாடுங்கிற இடத்துல திரு எருக்கத்தம் புலியூருங்கிற ஊரில் பாணர் மரபில் சிறந்த சிவபக்தரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்தார். இவரும் இவருடைய மனைவி மதங்க சூளாமணி அம்மையாரும் இசையில் சிறந்த வல்லுநர்கள். ரெண்டு பேரும் ஒவ்வொரு கோவிலாக போய் அந்த கோவிலோட கோபுர வாசலுக்கு வெளியில் நின்று செந்தமிழ் பாக்களை யாழில் அமைத்து பாடி இறைவனை பரவசப்படுத்துகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியா மதுரைக்கு வர்றப்ப பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடலரசன் சோமசுந்தர பெருமான் இவங்க ரெண்டு பேரையும் மரியாதையோடு உள்ளே அழைச்சிக்கிட்டு பலகையில் உட்கார வச்சு பாடும்படி அவருடைய அடியார்களுக்கு உணர்த்த, அடியார்களும் அவ்வாறே செய்ய இவர் உள்ளே பலகையில் உட்காந்து ஈசனை பற்றி பாடி முடித்ததும் அந்த பாட்டில் அகமகிழ்ந்து ஈசன் தன்னுடைய திருக்காட்சியை காட்டியதாக சொல்லப்படுகிறது. பிறகு இவர் சீர்காழி வரப்ப இவருடைய பெருமையை உணர்ந்த திருஞான சம்பந்தர் ஈசனின் அருளை பரிபூரணமாக பெற்ற இவரை அவருடைய செந்தமிழ் பாக்களுக்கும் யாழில் இசையமைத்து பாட சொல்லி ஒவ்வொரு கோவிலாக அழைச்சிக்கிட்டு போய் அவரோடையே இவரை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாராம். இதுக்கப்புறம் திருநல்லூருங்கிற ஊரில் ரெண்டு பேருமே சிவஜோதியில் ஐக்கியமாயிட்டதாக சொல்லப்படுகிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.